வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மனையும் துணையும் ஒரு மனிதனுக்கு சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான மாதிரி அமைந்துவிட்டால் வாழ்க்கையில் அவனை மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக யாராலும் வாழ முடியாது. அப்படிப்பட்ட மனை என்று சொல்லக்கூடிய சொந்த வீடு சொந்த நிலம் எப்பொழுது எந்த வயதில் எந்த திசையில் எப்படி அமையும், துணை எந்த வழியில் எப்பொழுது எப்படி அமையும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசின்னு பார்த்தா ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு. ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு பலதரப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே வருகிறோம். ஸோ தொடர்ந்து சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபத்தில் பிறந்த நண்பர்களே, ரிஷபம் என்பது காலப்புஸ்தப்படி 2ஆம் வீடாக வருவது. மேச ராசிக்கு அடுத்த ராசியே ரிஷபம் தான். அதிபதி யாரு? சுக்கிரன். காதலுக்கும் கல்யாணத்துக்கும் காரக கிரகம் சுக்கிரன். ஸோ இருக்கிற நவ கிரகத்தில் சுக்கிரன் மட்டும்தான் காதலுக்கும் கல்யாணத்தையும் முடிச்சு யோக்கிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் உங்களுடைய ரிஷபத்திற்கு 5ஆம் வீடான கன்னியில் எப்பொழுதுமே நீசமடைந்து விட பலம் இழந்து விடுவார். ஸோ காதல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பொழுதுமே உங்களுக்கு தோல்வி பெறவும், பிள்ளைகள் மூலமாக சில இழப்புகளும் பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ காதல் சமாச்சாரத்தால் சில தொந்தரவு, மன கஷ்டம், விரயத்தை நீங்கள் வாழ்க்கையில் சந்திப்பது உறுதி. ஸோ முதல்ல இந்த வீடு எப்போ அமையும் அதை பற்றி பார்த்துருவோம். வீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பது 4ஆம் வீடு. ஸோ ரிஷபத்திற்கு 4ஆம் வீடு எதுனா அது சிம்மம், அதற்கு அதிபதி சூரியன். ஸோ அந்த சூரியன் 12ஆம் வீடான மேஷத்தில் உச்சமடைகிறார். அதுவே உங்களுடைய ரிஷபத்திற்கு 8ஆம் வீடான துலாமில் நீசமடைகிறார். ஸோ ரிஷபராசியை பொறுத்தவரை கடல் கடந்தோ அல்லது வெளிநாட்டிலோ அல்லது வெளி மாநிலத்திலோ அல்லது பிறந்த ஊரை விட்டு வெகு தொலைவில் வேறு சம்பந்தமில்லாத ஒரு ஊரிலோ நீங்கள் குடியேற வீடு மனை கெட்ட வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்குது. அங்கே வசிக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு நிலையான ஒரு நிம்மதியான ஒரு வீடு வாழ்க்கை ஏற்படும். ஸோ மேலும் உங்களுக்கு சூரிய திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ சூரிய புத்தியோ நடக்கின்ற பொழுது வீடுமனை யோகங்கள் உண்டு. மேலும் செவ்வாய் புத்தி நடந்தாலும் இந்த அமைப்பு இருக்குது. ஸோ எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் சூரிய புத்தி, செவ்வாய் புத்தி மற்றும் சுக்கிர புத்தி இன்று 3 கிரகத்தினுடைய புத்திகள் நடப்பின் கண்டிப்பாக அந்த ஒரு காலகட்டத்தில் நிலம் வாங்க, வீடு வாங்க, சொத்துக்கள் வாங்க யோகங்கள் உண்டு. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சொத்து பிரச்சனை இருக்குது, ஒரு நிலத்தை விற்க முடியல அல்லது சொத்துக்கள் வந்து சேரலை, சொந்த வீடு பாதியில் கட்டி நிற்கிது. இப்படி சொத்துக்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் இருந்தாலும், எதிரிகள் தொந்தரவு இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பாக நடைபாதையாக பாத யாத்திரை சென்று முருகனை வணங்குங்கள். மலையேறி சென்று படியேறி சென்று முருகனை வணங்குங்கள். ஸோ அப்படி செய்கின்ற பொழுது பல விதத்தில் நன்மை நடக்கும். குறிப்பிட்டு பழனி சென்று விட்டு வர பல காரியம் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும் முருகப்பெருமான். அதே முருகப்பெருமானுக்கு சேவல் போன்ற உயிருள்ள பிராணிகளை நேர்த்திக்கடனாக விடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சொத்துக்கள் ரீதியாக சொந்த வீடு ரீதியாக இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்கி விடும். மேலும் எந்த வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்த உங்களை பொறுத்தவரை 25 வயதிலும் 37 வயதிலும் மற்றும் 48 வயதிலும் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அதிகமான முறையில் உண்டு. இதுக்கடுத்து திருமண வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் திருமண வாழ்க்கையை குறிப்பது 7ஆம் வீடு. ஸோ ரிஷபத்திற்கு 7ஆம் வீடு எதுனா அது விருச்சகம், அதற்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் உங்களுடைய ரிஷபத்திற்கு 9ஆம் வீடான மகரத்தில் உச்சமடைகிறார். ஸோ அதனால் கண்டிப்பாக தந்தை வழி உறவுகள் மூலமாக திருமணம் அமைவதற்கும், மேலும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன காதல் தோல்வி ஏற்படும் சொல்லியிருந்தேன். ஸோ அதன் பின்புதான் திருமணம் அமைவது சிறப்பான முறையில் இருக்கும். அதே போல் பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க மற்றும் ஒரு நன்மதிப்பில் இருக்கக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு யோக வாய்ப்பு உண்டு. அதே போல் செவ்வாய் 3ஆம் வீடான கடகத்தில் நீசம் அடைகிறாரு. அதனால் சிறுதூர பயணங்கள் செய்யக்கூடிய 2 வீலர் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய வாழ்க்கை துணை. சரிங்க, இதெல்லாம் அமையட்டும். எப்போ திருமண வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு கேட்டால் சுக்கிர புத்தியோ செவ்வாய் புத்தியோ மற்றும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு குரு புத்தியோ, ஸோ இந்த 3 கிரகத்தினுடைய புத்திகள் நடக்கின்ற பொழுது திருமணம் நடக்கும். ஸோ எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும்
குரு புத்தி, சுக்கிர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த 3 கிரகத்தினுடைய புத்தி நடந்தால் அந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயம் நடக்கும். திருமணம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஏற்படக்கூடிய தடை பிரச்சனை, அதாவது சர்பதோஷம், செவ்வாய் தோஷம், ஏற்கனவே திருமணம் நடந்து முடிந்தவர்களுக்கு பிரிவுகள் இருக்குது, கணவன் மனைவியுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஸோ கருத்து வேறுபாடு இருக்குது, அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை தவறான பழக்க வழக்கத்தில் அடிமையாக இருக்கிறாங்க, இப்படி ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பின் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயில் சென்று விட்டு வாருங்கள். சென்று முருகப்பெருமானை அல்லது செவ்வாய் பகவானை வணங்கிவிட்டு வர பல காரியங்கள் உங்களுக்கு மீண்டும் நல்லபடியாக நடக்கும். திருமண தடை விலகும். மேலும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சிகப்பு நிற ஆடை வஸ்திரம் முடித்து அபிஷேகம் ஆராதனை செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று. மேலும் திருச்செந்தூர் சென்று அமாவாசை இரவு தங்கிவிட்டு வர எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். அதேபோல் தவறான வழிக்கு சென்ற உங்களுடைய வாழ்க்கை துணை திருந்துவார்கள், மாறுவார்கள். இந்த ஒரு வழிபாடை பண்ணிங்க. சரி, திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வயது காலகட்டங்களை எடுத்துக்கொண்டால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 24 வயது மற்றும் 29 வயது மற்றும் 32 வயது 2ஆம் கட்ட திருமண வாழ்க்கைக்கு உண்டான ஏற்ற வயது என்று பார்த்தால் 47 வயது மற்றும் 39 வயது. இந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு 2ஆம் கட்ட திருமண வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயன்படுத்திங்க, விட்டுறாதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.